सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। வடிவாய் திகழும் எல்லையில்லால் வடிவாய் திகழும் ஞான இல்லமென்னும் அடியார் உள்ளத்திலே வாழும் இல்லமென்னும் அடியார் உள்ளத்தில் வாழும் தில்லை நடராஜனின் தரிசனமே. ஆதியந்தம் இல்ல அருள் பெரும் ஜோதியாம் அடியார்க்கு அடியராய் விளங்கும் ஜோதியாம். ஆதியந்தம் இல்ல அருள் பெரும் ஜோதியாம் அடியார்க்கு அடியராய் விளங்கும் யோகியாம். ஓதும் மறை நாட்டும் புகழும் ஓதும் மறை நாட்டும் புகழும் நீதியாம். உள்ளும் புறமும் போன்ற ஊழ்வினையும் மாற்றும் உள்ளும் புறமும் போன்ற ஊழ்வினை மாற்றும் தில்லை நடராஜனின் தரிசனமே. புவியில் தேட கிடைக்காத தரிசனமே தில்லை நடராஜனின் தரிசனமே. தொண்டரஞ்சே களிரும் தொண்டரஞ்சே களிரும் தொண்டரஞ்சே களிரும் அடக்கி தொண்டரஞ்சே களிரும் அடக்கி சுரும்பார் மலர சுரும்பார் மலர இண்டை கட்டி மலரிண்டை கட்டி மலரிண்டை கட்டி சுரும்பார் மலரிண்டை கட்டி சுரும்பார் மலரிண்டை கட்டி வழிபாடு செய்யும் மீடம் செய்யும் மீடம் வழிபாடு செய்யும் மீடம் வழிபாடு செய்யும் மீடம் என்பராய்
பாய துள்ளவரி கண்டை பாய மான்கன்று துள்ளவரி கண்டை பாய மயிலால மான்கன்று துள்ளவரி கண்டை பாய வண்டு பாட மயிலால மான்கன்று துள்ளவரி கண்டை பாய வண்டு பாட மயிலால மான்கன்று துள்ளவரி கண்டை பாய சூனை நீல மொட்டலரும் சுனை நீல மொட்டலரும் கேதாரமே அன்னையின் அருளே பாபாவா அன்னையின் அருளே பாபாவா ஆடி பெருக்கே பாபாவா அன்னையின் அருளே பாபாவா பொன்னி புனலே பாபாவா பொங்கும் பாலே பாபாவா அன்னையின் அருளே வாவாவா உலகில் ஊற்று கண்ணாகி குலத்தை காக்கும் பெண்ணாகி உலகில் ஊற்று கண்ணாகி குலத்தை காக்கும் பெண்ணாகி கண்ணன் பாடி அணை தாண்டி கார்முகில் வண்ணனை பலம் வந்து அன்னையின் அருளே வாவாவா திருவாய்மொழியாம் நாலாயிரமும் தேனாய் பெருகும் தமிழேவா திருவாய்மொழியாம் நாலாயிரமும் தேனாய் பெருகும் தமிழேவா திருமால் தனக்கே மாலையாகி திருவரங்கம் தனை பலம் வரும் தாயே அன்னையின் அருளே வாவாவா கட்டிக்கரும்பின் சுவையும் நீ கம்பன் கவிதை நயமும் நீ கட்டிக்கரும்பின் சுவையும் நீ கம்பன் கவிதை நயமும் நீ முத்து தாண்டவர் பாடலிலே முழங்கும் பக்தி பெருக்கும் நீ பற்றா கருணை காவேரி வான் பொய்த்தாலும் தான் பொய்யா பற்றா கருணை காவேரி வளநாடாக்கும் தாயே நீ வாழிய வாழிய பல்லாண்டு
இப்போ பெரிய கோவிலெல்லாம் சிலாசாசனம் எழுதுகிற கோவிலெல்லாம் பாரதம் வாசிக்கிறது காணும். இப்போ கிராம தேவதைகளுடைய கோவிலில், கிராம ரக்ஷா தேவதைகளுடைய கோவிலில் இப்போ பாரதம் வாசிக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அதில் தான் பாக்கி இருக்கு. ஆனால் எந்த கோவிலில் சிலாசாசனம் எழுதிருக்கோம் அந்த கோவிலில் பாரதம் வாசிக்கிறது காணும் இப்போ. ஆனால் இருக்கு, கோவிலில் பாரதம் வாசிக்கிறதுங்கிறது இருக்கு. கிராம ரக்ஷா தேவதைகளுடைய கோவிலில் மாத்திரம் அது அதிகமாக உத்தரவு சிந்தாத கோவில். அந்த கோவிலில் மாத்திரம் ரொம்ப பாரதம் வாசிக்கிறதா. அந்த வாசிக்கிறதுக்கு இப்போ சாமானிய சினிமாவுக்கு போகிற கூட்டத்துக்காலும் இன்னும் அதிகமாக கூட இன்னும் போயிட்டு இருக்கு. இந்த காலத்தில் கூட போயிட்டு இருக்குன்னா, பழைய காலத்தில் ஜனங்களுக்கு வேற வழியே இல்லையே. ஒரு நல்லது கேட்கணும்னா அந்த மாதிரி பாரதம் கேட்கறது தானே போய் ஆகணும். அவ்வளோ ஜனங்களுக்கு தானே போய் ஆகணும். இந்த மாதிரி பாரதம் வாசிக்கிறதுக்குன்னு அந்த மாதிரி 1500 வருஷத்துக்கு முந்தி இருக்கிற செப்பேட்டில் முதற்கொண்டு ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் வர இந்த கோவிலையும் பாரதம் வாசிக்கிறது நான் எழுதி வச்சுருக்கிறதுனால அந்த பாரதத்தில் என்ன இருக்கு? பொறுமைங்கிறதுக்கு தர்மராஜா இருக்கார், தர்மபுத்திரர். சத்தியமான பிரதிஜைங்கிறதுக்கு பீஷ்மர் இருக்கார். தானங்கிறதுக்கு கர்ணா இருக்கான். கண்ணியம்ங்கிறதுக்கு அர்ஜுனன் இருக்கான். அதே ராமாயணத்தில் இருந்தா பர்த்தா எந்த காட்டுக்கு போனாலும், எந்த முள்ளுக்கு போனாலும், எந்த ராட்சசனோ, எந்த மிருகமோ எதனுடைய போனாலும் நமக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அவங்களோட இருக்கிறதா நமக்கு இங்க முடியாத ஒரு ஸ்திரீகளுடைய தர்மம். அதான் உத்தமமான ஒரு ஸ்திரீகளுடைய தர்மங்கிறத காட்டுறதுக்கு சீதை இருக்கா. அதே மாதிரி அவனுடைய ராவனுக்கு நேர் விரோதியாக ராவணனுக்கு அதுக்கு குறைவில்லாமல் மகாபதிவிரதையாக இருக்க மந்தோதரி இருக்கா. இப்பேற்பட்ட உத்தமமான ஒரு ஆத்மாக்களுடைய ஒரு ஞாபகமானது அடிக்கடி சகலமா படிச்சவனுக்கோ படிக்காதவனுக்கோ எல்லாருக்கும் காதில் விழுந்துட்டே இருந்ததுதானே. நம்மளால இப்படி நடக்க முடியாத போனாலும் இதுதான் உண்மையான நிலை. இதுதான் அந்த மாதிரி அவளை ஸ்மரிச்சாலாவது நம்ம பாவம் போகும். கால வேளையில் இப்பேற்பட்ட புண்ணிய புருஷாலை ஸ்மரிச்சாலாவது நமக்கு பாவம் போகுங்கிற எண்ணம் சகல ஜனங்களுக்கும் இருந்திருக்கு. இது பாரதம் ஆக்கியானம் கிருபையா முனினா கிருதம். அந்த முனி யாருன்னா வியாசர். நாம் வியாசரை பற்றி ஸ்தோத்திரம் இல்லை இருக்கோம். சரேனா நாராயண நமஸ்கிருத்திய நரஞ்சீவ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதி வியாசம் அதோ ஜெயமதியத்துன்னு வியாசர் மத்தியில் வரார். ஜாவாவுக்கு கிழக்க பாலின்னு ஒரு தீவு. அந்த தீவில் இன்னும் கொஞ்சம் சம்ஸ்கிருத புஸ்தகங்கள், ஆகம கிரந்தங்கள், சில புராண கிரந்தங்கள், சில ஸ்தோத்திர கிரந்தங்கள் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜீவிச்சுன்னு இருக்கு. அங்கே அந்த நாட்டு அக்ஷரத்தில் அந்த நாட்டு பாஷையில் வச்சுட்டு இருக்கா. அந்த புஸ்தகங்களில் சிலது பிரெஞ்சு தேசத்துல இருந்து ரொம்ப இதில் ஸ்ரத்த எடுத்துட்டு அதில் ரொம்ப அபிஜானாக இருந்து நிபுணராக இருந்தா போய் அந்த புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்து கொஞ்சம் அதை பரிசீலனை பண்ணி அதை பரோடா ராஜா வச்சு போட்டிருந்தார். அதில் வியாசருக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் பார்த்தேன்னா, ஜெயதி பராசரசூனு சத்யவதி ஹிருதயநந்தனோ வியாச யஸ்ய ஆஸ்ய கமல கலிதம் வாங்மயம் அமிர்தம் ஜெகத் பிபதி. வியாசருடைய முககமலத்திலிருந்து உண்டான ஒரு வாங்மயமான அமிர்தத்தை தான் லோகம் முழுக்க காதனால அப்படியே பரிசுன்னு இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை பார்த்தேன். இரண்டாவது நம்ம தேசத்துல இல்லாமல் அங்கே ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் விஷ்ணு புராணத்தை பார்த்தேன், மங்கள ஸ்லோகத்தில் அது இருக்கு. அங்கே கிடைச்ச ஸ்லோகம் நம்ம இதில் இருக்கு. ஜெயதி பராசரசூனு சத்யவதி ஹிருதயநந்தனோ வியாச யஸ்ய ஆஸ்ய கமலகலிதம் வாங்மயம் அமிர்தம் ஜெகத் பிபதி. அவரை பற்றி தான் கிருபையா முனினா கிருதம். அன்னைக்கு அவர் எழுதின மகாபாரதத்தை ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு கோவிலையும் வச்சு வாசிக்கணும்னு எழுதி வச்சிருக்கு. இன்னைக்கும் நமக்கு ஒவ்வொரு கோவில் எங்கெங்க சிவன் கோவில் பெருமா கோவில் இல்லாத ஊர்ல எல்லாம் அந்த மகாபாரதம் இன்னைக்கும் வாசிச்சுட்டு இருக்கா. அது நிறைய வாசிச்சு ஜனங்கள் கேட்டுன்ற சமயத்துல நாமெல்லாம் இப்படி இருக்கணும் நினைவு இருக்கிறதுனாலதான் உயர்ந்த ஒரு தர்மம், உயர்ந்த ஒரு நீதி இதெல்லாம் இருந்துட்டு இருந்தது. இதெல்லாம் தர்மம் நீதி ரெண்டும் சேர்ந்துதான் பண்புன்னு தமிழ்ல சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம். நீதியும் தர்மமும் சேர்ந்துதான் பண்பாடுன்னு. ஏன்னா அவ்வளவு நிலைமை இருந்ததுக்கு என்னடா காரணம்னா, அதனால இப்ப கலைக்கிறதுக்கும் கொளறதுக்கும் எத்தனையோ ஏற்பாடுகள் இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில என்னென்னமோ இருக்கு. அது இருக்கட்டும், அது போய் தடுக்கிறதுக்குன்னா
நம்மளால ஒத்துலால முடியாது. இருக்கிறதாவது அழியாம இருக்கிறதுக்கு நாம் பிரயத்தனம் பண்ணணும். நம்மளால ஆன பிரயத்தனம் ஒரு நாள் ஏதாவது முடியுமா, சாத்தியமாகனா சொல்பமோத்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். ஏதோ பண்ணிட்டே போவோம். வெறும் தூங்கிட்டு உட்காந்துருக்கிறத காட்டலாம். என்ன நமக்கு சுவாமி கைகால் கொடுத்துருக்காரு, கண்ணு கொடுத்துருக்காரு, இதெல்லாம் இருக்கிறதுக்குள்ள ஏதோ கொஞ்சம் ஆலோசிக்கிறதுக்கு புத்தி கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் சக்தியும் புத்தியும் இருக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு சத்காரியம் பண்ணணும். அவருக்கே ஈஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணணும். சொல்பமோப்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத்னு நஹி கல்யாண கிருத்கஷ்டித் துர்கதிங் தாத கச்சதி. நல்ல காரியம் பண்ணினான்னா அவங்க ஒரு நாளும் அது கழுவி வராது. அப்படிங்கிறதுனால நான் உத்தரவும் லஞ்சமே வாங்கக்கூடாது, பொய்யே சொல்லக்கூடாது. பொய்யே சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு எத்தனை பெரிய ஹரிச்சந்திர நாடகம் எழுதி வச்சிருக்கா. பொய்யே சொல்லக்கூடாது, சத்தியத்தை சொல்லுன்னு ஒரு வார்த்தை இருக்கு வேதத்தில். அதுக்கு எத்தனை அத்தியாயம் ஹரிச்சந்திர புராணம். அதுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த சத்தியத்தை விட மாட்டான்னு ஒருத்தன் இருந்தாங்கிறதுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு மகான்களுடைய புண்ணியபுருஷாளுடைய ஒரு சரித்திரங்கள்லாம் ஜனங்களுக்கு நமக்கு அப்பப்போ ஸ்மரணம் இருந்ததுன்னா, நினைவுக்கு வந்துதானா, இவ்வளவு கீழ்த்தரத்துல நாம் இன்னும் போயின்னு இருக்காம ஈஸ்வர அனுகிரகத்தினால நம்ம ரட்சிக்கலாம். சத்சங்கம்னு பேரு. துசங்கத்தை நிவர்த்தி பண்றது சத்சங்கம் வேணும். துசங்கம் சகஜம் லோகத்துல. அதுக்கு மாத்து சத்சங்கம் நமக்கு வேணும். சத்சங்கம்ங்கிறது இப்போ உயிரோடு இருக்கிறவாளோட பழகிறதுங்கிறது ஒரு சத்சங்கம். எப்பவும் சாஸ்வதமான ஒரு புண்ணியகீர்த்தியா இருக்க முடியாது. மகான்களுடைய வாக்குகள்னால அவளை ஸ்மரணம் பண்ணிட்டு அவளை சச்சரித்திரத்தை பண்ணிட்டு போனா அதுவே ஒரு பெரிய சத்சங்கம், மானசிகமான சத்சங்கம். இது ஸ்ரவணத்தினால. மகேந்திரவர்மன் ஒரு பல்லவன்றான். அவன் பரிகாசமா ஒரு பிரஹசனம் பரிகாசம் பண்ற மாதிரி எழுதியிருக்கான். அநேக தத்துவங்களே பரிகாச ரூபமாவே காட்டி விடுறது அநேக நாடகங்கள்ல. அதுல மொத்த விலாச பிரஹசனம்னு மகேந்திரவர்மன் எழுதியிருக்கான். அதுல என்ன எழுதியிருக்கான், இப்ப நமக்கு மாத்திரம் இல்ல, பௌத்தாளுக்கெல்லாம் ஒரு தத்துவம் புத்த மதத்துல அநேகம் இருக்க. அதில் இருக்கிற தத்துவங்கள்லாம் கூட மகாபாரதத்தில் இருக்கிற தத்துவம் தான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக அந்த மாதிரி மகாபாரதத்துவம் தாங்கப்பா புத்தாளத்துல இருக்கிற தத்துவமா வச்சுருக்கிறது கூட மகாபாரதத்துவம் அண்டாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்பவே மகாபாரதம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பவும் நம்முடைய சத்தியத்துக்கும் நீதிக்கும் தர்மத்துக்கும் ஜனங்கள் மனசு கலையாம இருக்கிறதுக்கு காரணம் மகாபாரதம் தான் அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும். இது சிரவணத்தினால. தரிசனத்தினால அது ஒரு ஞாபகத்தை உண்டு பண்ணும். தரிசனத்தான் அப்படியே போயிட்டே இருக்கும். எத்தனையோ விவகாரங்கள் வருது, தப்பு வருது, நாம உள்ள என்னமோ தப்பு எண்ணங்கள்லாம் நமக்கு உண்டாயிட்டு இருக்குது. ஈர்ஷ்ய காமாதிகள்லாம் அது வேற தப்பெண்ணம் உண்டாயிட்டு இருக்கு. வெளியில சண்டைகள்லாம் வேற தப்பெண்ணம் உண்டாயிருக்கு. இதெல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தம். இதெல்லாம் அழுக்கு. இதெல்லாம் போட்டு அலம்புறதுக்கு சர்ஷா சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் நினைச்சோம்னா அதுதான் அதுக்கு தீர்த்தம் போட்டு அந்த அழுக்கெல்லாம் மலத்தெல்லாம் அலம்புறதுக்கு அந்த ஈஸ்வரன் நினைப்பு வரணுமே நமக்கு. அது எப்படி வரும்? அதுக்குன்னு அதுக்காக 2 மானியம் விட்டு 2 பஜனை மடம் வச்சு அதுக்கு நானும் 2 தாளத்துக்கு கொட்டின்னு சொன்னா ஜீவனத்துக்காக கொட்டின்னு இருப்போம். அதுவும் வாஸ்தவமா ஈஸ்வர ஸ்மரணம் வர ஜீவனத்துக்காக செய்யற காலத்துல ஜீவனத்துக்காக இல்லாம சுயமா நமக்கு ஈஸ்வரனுடைய ஸ்மரணம் வர்றதுக்கு சகல பாமர ஜனங்கள் முதல் ஈஸ்வர ஸ்மரணம் வர்றதுக்கு எனக்கு தோணுது எல்லாத்தையும் காட்டிலும் எல்லா புஸ்தகம் சாஸ்திரம் எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு கோபுரத்தை பார்த்தா உடனே சுவாமியுடைய ஞாபகம் வந்துடும். அந்த கோபுரத்துக்கு எந்த மாதிரி வந்துதானா சாந்தமான ஒரு பாவம் வரும் ஹதயத்துல அந்த மாதிரி சில்ப சாஸ்திரத்தில் வச்சு ஒரு கோபுராதிகளும் மண்டபாதிகளும் பிராகாராதிகளும் விட்டு அந்த ஒரு நியமத்துக்கு எங்கேயோ ரயில் போயிட்டு இருந்தா கூட கோபுரத்தை வந்தோம்னா நமக்கு ஈஸ்வர ஸ்மரணம் அந்த க்ஷணமாவது வருது. அதனால அதுக்கு சில்பசாஸ்திரத்துல ஈஸ்வர சாநித்தியம் உள்ள ரீதியில எப்படி கட்டுறது ரீதி ஏற்படுறது. அப்ப ஈஸ்வர சாநித்தியம் வருதானே சகல ஜனங்களும் ஈஸ்வர ஸ்மரணம் வரதுக்கு 2 க்ஷணம் ஈஸ்வர ஸ்மரணம் தானே. பாக்கி காலத்தில் நாம் தப்பான எண்ணத்தினுடைய அலம்புறதுக்கு ஒண்ணும் அந்த 2 க்ஷணம் கட்டணம் எல்லாம் இருக்கிறது நமக்கு. அதான் லாபம் வச்சு இல்லைப்போ அந்த கோபுரம் பார்க்குறப்போ அது தரிசனம் பண்ற போவது. அதுக்கப்புறம் பிரவருத்தி உள்ள போய் வேற பிரதர்சனம் விக்கிர தரிசனம் ஜீவமங்கல விக்கிரகத்தை தரிசனம் பண்றது அதுக்கப்புறம் சாஸ்திர நியமத்தோட பிரச்சது. அதுக்கப்புறம் அப்பேற்பட்ட ஒரு கோவில்ல ஏதோ மகான்களுடைய ஒரு தபஸையும் பெரிய மகான்கள் அவள் சித்தத்தை நிகிரகம் பண்ணி அடக்கி ஈஸ்வரனுடைய சரணாரவிந்தங்களை வச்சு அப்பேற்பட்டவாள் ஒரு பிரார்த்தனை பண்ணினாலனா
அது நம்மதால இன்னும் பிரார்த்தனை பண்றதுக்காக சக்தி, நமக்கு 2 விஷயம் கூட பிரார்த்தனை பண்றது சக்தி இல்லை சஞ்சல புத்திகளுக்கு. அப்பேற்பட்ட மகான்களா ரிஷிகளோ தேவதைகளோ அவள் எல்லாரும் அவ்வளவு ஈஸ்வரத்திலே அவனுடைய ஹிருதய மனசை அடக்கி ஈஸ்வரார்ப்பணம் பண்ணக்கூடிய எல்லாரும், பின்னால் அல்ப சக்திகள் கலியுகத்தில் வர எல்லாரும் அவளுக்குலாம் வேற கதி இல்லை. இந்த இடத்துல நான் ஒன்னு ஆராதிக்க இடத்துல நீ சாநித்தியோடு இருந்துட்டு பின்னால் அத்தனை பேருக்கும் அவள் எவ்வளவு அபசாரம் பண்ணாலும் அதை நிறுத்தி பண்ணி நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னதுதான் இவரோட மகாட்சத்திரங்கள். அப்பேற்பட்ட கஷத்திரங்களை திருப்பணி பண்ணி அந்த இடத்துல இது பண்ணி அதுலயும் ஏதோ அவள் ஏற்றி வச்ச வழக்க அணையாமையாவது கொஞ்சம் தூண்டி விடுறதுக்கு நமக்கு அந்த அவளுடைய ஒரு அனுகிரகத்தை வச்சு வேத மந்திரங்களோ ஆகம ஒரு விதானங்கள் வைதிகமான மந்திரங்கள் இதோட அந்த சாநித்தியத்தை ரட்சிச்சுட்டு வந்தோம்னா அந்த சாநித்தியம் அந்த சில்பம் அது ஒரு சிரவணம் மகாபாரத ஒரு சத்கதா சிரவணம் இது 3 இருந்ததுன்னா இப்போ நம்ம ரட்சிக்கும். அதனால எல்லாருக்கும் ஒரு ஆதர்ச புருஷாளாக அது எடுத்துக்காட்டுன்னு சொல்றது. பீஷ்மர் உபதேசம் பண்றார், தர்மபுத்தர் சிரவணம் பண்றார், சாந்தி பரவாயில்ல முழுக்க. அப்பேற்பட்ட ஒரு மகான்களுடைய ஒரு ஸ்மரணம் வரத்துக்கு இத ஆறார் இப்போ இன்னும் அந்த கதைகளை சொல்லிட்டு இருக்காளோ அவள் அவள் என்னடா இதோட நம்ம தலைமுறையோட போறோம் இந்த ஜீவனம்னு அவளுக்கு தோண முடியாது. யார் யார் ஈஸ்வர ஆலயத்தில் ஆராய்ச்சிருக்காளோ அவளுக்கு நம்ம என்ன ரொம்ப மதிப்பு குறைஞ்சி வச்சு இன்னும் இதோட தொலைச்சுடுவோம், இவன் நம்ம பையன் எங்கேயாவது டைப் அடிச்சுன்னு போகட்டும் அப்படின்னு இவாளுக்கு தோணாம இருக்க முடியாகும். சிற்பிகளுக்கும் ஏதோ சம்பிரதாயமா வந்ததோட கூட மூலசாஸ்திரங்கள் என்னவோ இருக்கு அதை அனுசரிச்சு நாம் பண்றோமா அப்படின்னு மூலசாஸ்திர பரிசீலனத்தோட அவ இப்ப சம்பிரதாயம் மூலசாஸ்திர பரிசீலனம் 2ஐயும் ஒத்து பார்த்து அவளுடைய சந்ததிகளும் அந்த மாதிரி ஒரு சிற்பத்தை சாஸ்திரியமான சிற்பத்தை வளர்க்க முடியாகும். அதெல்லாம் நாம் எல்லாரும் பண்ணணும். நாம் எல்லாரும் பண்றதுக்காட்டிலும் பாரம் அதிகமான பாரம் இப்ப இந்த தலைமுறை யாரு ஈஸ்வர ஆகம பிரகாரம் ஈஸ்வர ஆராதனை பண்றாளோ அந்த சிற்பிகளுக்காளோ பாரத பிரவசனம் பண்றாளோ அவளுக்கு தான் பாரம் ஜாஸ்தி. அதனால என்ன சிரமமா இருந்தாலும் பொறுத்தவரை பரியாசம் பண்ணாலும் அதெல்லாம் ஏற்றுண்டு நாம் ஏதோ ஈஸ்வரனுக்கு நாம் மனசாட்சியை அனுசரித்து நாம் என்ன செய்யணும், நம்ம வம்சமும் இப்படி இருக்கணும். எந்த கஷ்டப்பட்டாலும் இந்த பிராச்சீனமான தார்மீகமான ஒரு கிரமத்திலிருந்து வரப்படாது இந்த வம்சமானது அப்படிங்கிறதாக அவளும் சகாயம் பண்ணணும். ஏதோ பாக்கி புத்தி உள்ளவளும் சகாயம் பண்ணணும், அர்த்தம் உள்ளவளும் சகாயம் பண்ணணும். அர்த்தம் புத்திமான்கள் அந்த வம்ச பரம்பரையா இருக்கிறவா இவ எல்லாரும் கூடி சகாயம் பண்ணி ஈஸ்வரனுடைய ஞாபகத்தையும் ஈஸ்வரனுடைய சாநித்தியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்களையும் அதே மாதிரி அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய கதைகளையும் மறையாமல் இருக்கும்படியா செய்து அது நல்லா திருடமா மனசுல பட்டுட்டு தானே அப்புறம் தானா இதுல ருச்சி குறைஞ்சு போயிடும். இப்ப என்னென்னமோ நவீனங்கள்லாம் வந்திருக்க அதுல ருச்சிங்கிறது இதெல்லாம் இல்லாதனாலதான் அதுல ருச்சி போறது. இதுல நல்ல ருச்சி வந்துட்டு தானா சத்ருச்சி வந்துட்டு தானா சத்சங்கத்தே நிசங்கத்துன்னு சொல்ற மாதிரி சத்சங்கம் தானே இதுல தான் அசங்கமானது தானா குறைஞ்சிடும். இது நல்லா இருக்குன்னு இதனுடைய ருச்சி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தானே இது நல்ல வாசனையா இருந்துட்டு தானா அப்புறம் துர்வாசனைகளுக்கு மனசு போகாது தானே. அதை நாம் திருடப்படுத்தணும், நம்ம சித்தப்படுத்திக்கணும், நம்ம எல்லாரையும் நாம் சித்தப்படுத்திக்கணும். கைத்தலம் ஈரை கண்ணி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிவேடி கச்சிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரள் பூய மதையானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவி மலரி கொடு பணிவேனே முத்தமிழடை வினை முற்படுகிரிதனில் முப்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சதி பொடி செய்த அதிதீரா அத்துயரதி கொடு சுப்பிரமணிவடும் அப்புற மதனிடை சிவமாகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே அக்கணமணமருள் பெருமாளே.
எல்லாம் வல்ல வயலூர் வள்ளி மணவாளனுடைய வற்றாத தனிப்பெருங் கருணையினாலே இதிகாசத்திலே மிகச் சிறந்து விளங்குகின்ற ஸ்ரீமத் ராமாயணம் என்பது பற்றி இப்போது பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். ராமாயணமாயிருக்கிற மகா இதிகாசத்தை வடமொழியிலே வெளிப்படுத்தியவர் வால்மீக முனிவர். அதனை தமிழ்நாட்டுக்கு உபகரித்தவர் கம்பநாட்டாழ்வார். மிகச்சிறந்த காவியம் ஸ்ரீமத் ராமாயணம். வடக்கே ஒரு நாடு உண்டு, கோசல நாடு என்று சொல்லப்படும். உசலம் என்றால் மயில், க என்ற எழுத்துக்கு மிகுதி என்பது பொருள். வடமொழியிலே அகரமும் உகரமும் புணர ஓகாரமாக ஆகும். ஆகவே மயில்கள் மிகுதியாக இருக்கின்ற நாடு கோசல நாடு. க உசலம் கோசலம். ஒட்டகம் மிகுதியாக இருக்கிற நாடு என்றால் பாலைவனம் என்பது விளங்கும். மயில்கள் மிகுதியாக இருக்கிறது என்றால் சோலைவனம் என்பது பொருள். கங்கா நதியினாலே வளம் பெறுகிற நாடு கோசல நாடு. அந்த கோசல நாட்டை பற்றி கவிச்சக்கரவர்த்தி பேசுகிறார். நீரிடை உறங்கும் சங்கு நிழலிடை உறங்கும் மேதி தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யாள். எடுத்த எடுப்பிலேயே உறங்கும் உறங்கும் என்கிறார் கவிச்சக்கரவர்த்தி. நீரிடை உறங்கும் சங்கு, தண்ணீரிலே சங்குகள் உறங்குகின்றன. நிழலிடை உறங்கும் மேதி, மேதி என்றால் எருமை, எருமைகள் நிழலிலே உறங்குகின்றன என்றார். தாரிடை உறங்கும் வண்டு, வண்டுகள் மாலையிலே உறங்குகின்றன. தாமரை உறங்கும் செய்யாள், லட்சுமி தேவி செந்தாமரையிலே உறங்குகின்றாள் என்றார். பாடினவர் கவிச்சக்கரவர்த்தி. இது என்ன எடுக்கிற போதே உறங்கும் உறங்கும் என்று பாடினாரே என்று தோன்றும். இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இளைஞர்கள் நினைப்பார்கள். நீரிடை இருக்கும் சங்கு நிழலிடை உலவும் மேதி தாரிடை முரலும் வண்டு தாமரை விளங்கும் செய்யாள். இப்படியும் பாடலாம். மாலையிலே வண்டுகள் முரலுகின்றன, ரீங்காரம் செய்கின்றன என்பது அழகாயிருக்கிறதல்லவா என்று தோன்றும். ஆனால் மகாகவியினுடைய கருத்து அதல்ல. 4 முறை உறங்கும் என்று சொன்னார், அதுக்கு பொருள்கள் வேறு. நீரிடை உறங்கும் சங்கு, ஒரு சொல்லுக்கு நேருக்கு நேரா பொருள் காண்பது வேறு, உள்ளே இருக்கின்ற பொருளை காண்பது வேறு. அந்த உள்ளே இருக்கின்ற பொருளுக்கு இறைச்சி பொருள் என்று தமிழிலே சொல்வார்கள், வடமொழியிலே வியஞ்சகம் என்று சொல்வார்கள். புதிதாக திருமணம் ஆன ஒருவன் தண்ணீர் தண்ணீர் என்று அடுப்படிக்கு வருவான். அப்பொழுது டாக்டரை கூப்பிடக்கூடாது, அதுக்கு பொருள் வேறு. அதுபோல நீரிடை உறங்கும் சங்கு, சங்கு உறங்குகிறது என்றால் அதுக்கு உறங்குவது என்பது பொருள் அல்ல. எங்கே கவலை இல்லையோ அங்கே உறக்கம் வரும். கவலை இல்லாதவன் சௌக்கியமா தூங்குவான். நாளைக்கு பரீட்சை என்றால் இன்றைக்கு படிக்கிற மாணவனுக்கு தூக்கம் வராது. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுகின்ற ஒரு பக்தனுக்கு தூக்கம் வராது. தேர்தலில் நின்றவருக்கு தூக்கம் வராது. காரியம் முடிய வேண்டுமே என்ற கவலை. ஆகவே முந்தியெல்லாம் கடன் பட்டவன் தூங்க மாட்டான், தர வேண்டுமே தர வேண்டுமே. இப்ப கடன் கொடுத்தவன் தூங்குறது இல்லை. அவன் தான் வாங்குற போதே சத்தியம் பண்ணி வாங்குறானே, தர்றதில்லைன்னு. ஆகவே கவலை இல்லாதவன் உறங்குவான். செடி கொடிகளுக்கு ஓரறிவு, சங்குக்கு நத்தைக்கு ஈரறிவு, கரையானுக்கு எறும்புக்கு 3 அறிவு, நண்டுக்கு வண்டுக்கு 4 அறிவு,
விலங்குகளுக்கும் மனிதர்கள சிலருக்கும் ஐயறிவு, மாவும் மக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பியம். மக்கள் தாமே ஆறறிவினவே. இங்கே 2 அறிவு படைத்த சங்குகள் உறங்குகின்றன என்றால் அதுக்கு என்ன பொருள்? கவலை இல்லாமல் தூங்குகின்றன. சங்குகளுக்கே கவலை இல்லை என்றால் மனிதர்களுக்கு கவலை என்று நினைக்க கூடாது. ஒரு மனிதனை உயர்த்தி சொல்ல வேண்டுமானால் நேரடியாக அந்த மனிதனை உயர்த்தக்கூடாது. அவர் வீட்டிலே கூட்டி பெருக்கிற பெண் 400 ரூபாய் புடவை கட்டுகிறாள், பாத்திரம் தேய்க்கிற அம்மா வைரத்தோடு போட்டுங்கிறாள் என்று சொன்ன முதலாளியை பற்றி தானா தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலே ஈரறி படைத்த சங்குகளும் உறங்குகின்றன. அந்த நாட்டிலே யாருக்கும் கவலை இல்லை என்பது பொருள். நீரிடை உறங்கும் சங்கு, நிழலிடை உறங்கும் மேதி. அதிகமாக உண்ணுகின்ற பிராணி எருமை. அது 9 மணிக்கு புல் மேய போகும். தசரதனுடைய ஆட்சியிலே மனிதர்களுக்கு நெல் வயல், கால்நடை பிராணிகளுக்கு புல்வயல். கொஞ்சம் மேய்ந்த உடனே வயிறு நிறைந்து விடுகிறது, நிழலிலே உறங்குகிறது என்ற. அப்போ ஆடு மாடுகளுக்கும் தனியாக அங்கே புல்வயல் உண்டு. சிறிது மேய்ந்த உடனே வயிறு நிரம்புகிறது என்று குறிக்கின்றார். தாரிடை உறங்கும் வண்டு. நம்ம வீட்டுக்கு ஒரு அதிதி வந்தான், அவனுக்கு முழுக்க அன்னம் போட்டால் நம்ம திண்ணையிலே படுத்து விடுவான், அடுத்த வீட்டுக்கு போக மாட்டான். அப்படி தேனை பருக வந்த வண்டு ஒரே மலரிலே போதுமான தேன் கிடைத்ததனாலே உண்ட மலரிலேயே வண்டுகள் உறங்குகின்றன. வளமை நிறைந்த நாடு என்று சொல்லுகின்றார். தாமரை விளங்கும் செய்யாள். இதற்கு என்ன பொருள்? லட்சுமி கடாட்சம் உள்ளவனே தூங்க மாட்டான். ராத்திரில தான் இந்த கணக்கில் காட்டாத பணமெல்லாம் எண்ணி எடுத்து பார்ப்பார். லட்சுமியே தூங்குகிறாள் என்றார் கவி சக்கரவர்த்தி. அதுக்கு என்ன பொருள்? ஒரு கலைஞன் வீட்டிலே உறங்குவானானால் நாட்டிலே அவனுக்கு அழைப்பில்லை என்பது பொருள். அவன் 30 நாளைக்கு 40 ஊரா சென்று கொண்டிருப்பானால் அவன் எல்லாரும் விரும்பி அழைக்கிறார்கள். இங்க அயோத்தியிலே ஒவ்வொருவருக்கும் 50 லட்சம், 60 லட்சம், 10 கோடி, 20 கோடி ஏராளமான செல்வம். ஆகவே செல்வத்தை தருகின்ற தெய்வம் லட்சுமி. அந்த ஊரிலே போதுமான செல்வம் இருப்பதனாலே லட்சுமியை அழைக்கவில்லை. அதனாலே செல்வத்தை கொடுக்கிற தெய்வம் தன் சொந்த வீட்டிலே தூங்குகிறாள். தாமரை உறங்கும் செய்யாள். இப்படி சிறந்த உட்பொருள்களை வைத்து பாடுகின்றார் கம்பர். அத்தகைய நாடு கோசல நாடு. அதற்கு தலைநகரம் அயோத்தி. என்ன பொருள்? காலம் இல்லாதது அகாலம், நீதி இல்லாதது அநீதி, தர்மம் இல்லாத அதர்மம், யுத்தம் இல்லாத ஊர் அயோத்தி. சாந்தி நிகேதனம். அங்க என்ன இல்லை? வன்மை இல்லை, ஒரு வறுமையின்மையால் நன்னம். வழங்கும் தன்மை இல்லையாம் வறுமையின்மையினாலே. அத்தகைய சிறந்த அயோத்தி மாநகரத்தை ஆதித்தன் குலத்திலே தோன்றிய அஜராஜகுமாரன் தசரத சக்கரவர்த்தி அரசு புரிகின்றார். வையக முழுவதும் வரிஞன் ஓம்பும் ஓர் செய்யன காத்தி இனிது அரசு செய்கின்றான். ஒரு பரம ஏழைக்கு ஒரே வயல் இருக்குமானால் அந்த வயல் முழுவதும் சுற்றி சுற்றி பார்ப்பான். அதுபோல நாடு நகரங்களெல்லாம் சுற்றி சுற்றி மக்கள் கவலையை தீர்த்து மன்னன் கண்ணும் கருத்துமாக அரசாட்சி புரிகின்றான். வெள்ளமும் பறவையும் விலங்கும் தேசயறி உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன். அங்க வெள்ளச்சேதம் இல்லை, பறவைகளாலே பயிர்கள் நாசமடைவதில்லை, விலங்குகள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றன, தேசையர் உள்ளமும் ஒரு வழி நிற்கின்றன என்று சொன்னார். தசரதன் என்றால் என்ன பொருள்? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, ஈசானம், அக்னி, நிருதி, வாயு, மேல் கீழே 10 ரதங்களை வென்றான் தசரதன். அதன் உட்பொருள் என்ன? மெய், வாயு, கண், நாசி, செவி, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் என்ற தச இந்திரியங்களை வென்றார் தசரதன். கண்ணை வெல்ல வேண்டும், நாவை வெல்ல வேண்டும். இப்படி இந்திரியங்களை வென்றவன் தான் சிறந்த மனிதனாக விளங்க முடியும். அப்படி தசேந்திரியங்களை வென்றார். இதை அருணகிரியார் சொன்னார்.
சால உடைய தவறு கண்டு கொண்டது மூல நிறைவு குறை இந்தி நின்றது ஜாதி குலம் இளரஞ்சி என்பர் சொன் நதியோ சாரும் அனுபவரமைந்த மைந்தமே வீடு பரம சுக சிந்தி இந்திரிய தாப சபல மரவந்து நின் கழல் பெருவேனோ ஷண்முகாய் இந்திரிய தாப சபல மர வந்து நின் கடல் பெறுவேனோ. இப்படி இந்திரியங்களை வென்ற தசரத வள்ளல் அரசாட்சி செய்கின்றார். அவருக்கு 3 மனைவிமார்கள், கௌசலை, கைகேசி, சுமித்திரை. 3 சக்திகள்: இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. ஞானசக்தி கௌசலை, கிரியாசக்தி கைகேசி, இச்சாசக்தி சுமித்திரை. மக்கள் பேர் இல்லை என்று பல்வேறு மனைவிகளை மணந்து கொண்டார். ஆசை பற்றி அல்ல, சந்தானத்தை விரும்பி. இத்தனை மனைவிகளை அவர் மனம் புரிந்து கொண்டும் சந்தானம் கிடைக்கவில்லை. வாய்க்கால் வெட்டலாம், அணை கட்டலாம், மழை ஆண்டவன் கையில் இருக்கு. அதுபோல எத்தனை திருமணம் செய்து கொண்டாலும் குழந்தை பேரு கடவுள் கொடுத்து வர வேண்டும். மன்னவனுக்கு குழந்தை இல்லை. காலிலே மிதிபடுகின்ற கொடி ஒரு வரை, வரைனா மலை, ஒரு வரை மேலே ஏறிவிட்டால் அது வானளாவி நிற்கும். குழந்தைகள் காலினால மிதிக்க முடியாது. பெரிய வரை பின்பற்ற வேண்டும். பெரிய வரை, திருப்பதி மலை பெரிய மலை, பொதிய மலை பெரிய மலை. அப்படி காலிலே மிதிபடுகின்ற கொடி ஒரு பெரிய வரை துணை பெற்ற வேண்டும். பெரிய வரை. இங்கே தசரத ராஜா ஒரு பெரியவரை துணை பற்றினார். யாரு? வசிட்டர், பிரம்மகுமாரர். அவர் திருவடியில விழுந்து, சுவாமி 60,000 ஆண்டு அரசாண்டேன், எனக்கு எல்லா பாக்கியங்களும் இருந்தும் புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. வள்ளலே ஜென்ம வரடன் என்றொரு காலே வசை கொண்டேன் தசரதன் நான் புவி மேலே. கள்ளியானதும் நெடுக வளர்ந்ததாலே காய் உண்டோ கனி உண்டோ அது போலே பிள்ளையில்லாத பாக்கியம் நான் பெற்றிருந்ததென்ன சிராக்கியம். அவர் என்னமா அழைச்சார்? புத்திரவரம் கேட்கப் போகின்றார். அதனாலே வள்ளலேயே, வரம் கொடுக்கிற வள்ளலே, அடியே நீண்ட காலம் அரசு புரிந்தேன், கோதானம் செய்தேன், பூதானம் செய்தேன், வஸ்திரதானம் செய்தேன், அன்னதானம் செய்தேன், சந்தானம் கிடைக்கவில்லை. எத்தனை காலம் அரசு புரிந்தாலும் வாழ்விலே மகிழ்ச்சி இல்லை. அண்ணலே, மறிவில்லாத சூரிய வங்கிசம் இது வளரும் வங்கிசம் ஆச்சே. மழை பெய்ந்து அடிமறைந்தா போல் என் மட்டிலே நின்று போச்சே. 60,000 வருஷமும் வருந்தும் அரசு தான் இனி யாரை கொண்டு திருந்தும். குறைவில்லாத சஞ்சீவி மருந்தும் கொடுக்கும் தெய்வமும் நீ தானே கிடைத்திருந்தும் பிள்ளையில்லாத பாக்கியம். தசரதரே, சிறிது நேரம் சும்மா இரும் என்று வசிட்டர் இந்த கண்களை மூடினார். அகக்கண் திறக்கப் பெற்று, ஒன்று ஊனக்கண்ணே, ஒன்று ஞானக்கண். ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணை திறந்தார். திருப்பார்கடல் தெரிகிறது. வசிட்டர் டெலிவிஷன். அங்கே பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்கின்றார் அரவணையிலே. அங்கே பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் ஓடிச் சென்று, பெருமானே கடைக்கண்ணால் இறங்கிப்பார் ஐயா, பார்த்து காராவிட்டாலி நீ மேல் ஆரையா.
அடைக்கலமென ஓடி வந்தோமே சுவாமி, ஆலை கரும்பு போலே நொந்தோமே சுவாமி, கடைக்கண்ணால் இறங்கி பார் ஐயா. சொர்க்காதி புவன மேலான் தாவி கொண்டு தூரத்தும் கும்பகர்ணன் தன்னை மேவி, மற்ற பக்கம் இந்திரஜித்தேனும் பெருங்கோவி ஆளப் பண்ணி வைத்தானே ராவணன் பாவி. செக்குள்ளே அகப்பட்ட எள்ளு போலே அரக்கர் கைக்குள்ளே அகப்பட்ட எங்கள் மேலே உனது கடைக்கண்ணால் இறங்கி பாரையா. அப்போ திருமால் தேவர்களே, ராவணன் பிரம்மதேவரிடத்திலே வரம் வாங்குகிற பொழுது வானரங்களையும் மனிதர்களையும் சிறிய பிராணிகள் என்று விட்டுவிட்டான். ஆகவே நான் மனிதனாக வந்து அவதரிக்கின்றேன், நீங்கள்லாம் எனக்கு முன்னே சென்று வானரங்களாக அவதாரம் செய்திடுவீரே, நீங்கள் அரக்கர் பயத்தை விடுவீரே, நீங்கள் அவதாரம் செய்திடுவீரே, நீங்கள் அரக்கர் பயத்தை விடுவீரே. கப்பன பாலியும் சுக்ரீவனும் ஆகி கண்ணாயிரவனும் கதிரோனும் போகி அவதாரம் செய்திடுவீரே. இந்திரன் வாலியாக தோன்ற வேண்டும். அவன் தம்பி இந்திரனுடைய தம்பி உபேந்திரன் அங்கதனாக பிறக்க வேண்டும். அதான் அவன் தம்பி அங்கதன் என்ற பழமொழி உண்டாயிற்று. சூரிய பகவான் சுக்ரீவனாக பிறக்க வேண்டும். ருத்ர பகவான் ஆஞ்சநேயனாக பிறக்க வேண்டும். அக்னி பகவான் நீலனாக பிறக்க வேண்டும், சேனாதிபதி. விஸ்வ பிரம்மா நலனாக பிறக்க வேண்டும். பிரம்மதேவர் சொன்னார், நான் முந்தியே பிறந்திருக்கிறேன், ஜாம்பு வந்தனா என்ற. எல்லோரும் போய் வானரங்களாக பிறந்திருங்கள், நான் ராமாவதாரம் எடுக்கின்றேன் என்று எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார். அப்பொழுது சுவாமி எங்கே பிறக்கலாம் என்று ஆராய்கின்றார். ஒரு அந்தண முனிவர் நீண்ட காலமாக கங்கை கரையில தவம் செய்கின்றார். ஓம் நமோ நாராயணாய நமோ, ஹரி ஓம் நமோ நாராயணாய நமோ, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. தர்மாங்கதர் என்று அந்த முனிவருக்கு பேர். ஒரு அக்ரகாரத்திலே ஒரு அந்தண முனிவர், செந்தன்மை பூண்டவர். அவருக்கு மனைவி வேறு கலகை, அது அக்னி திராவகம், இது ஐசு, அது நெருப்பு. எதனை எதனை வேண்டாம் என்று சொல்லுவாரோ அதனை எல்லாம் வேண்டும் வேண்டும் என்று செய்வாள் அந்த உத்தமி. கலகை இன்றைக்கு ஜலதோஷமாயிருக்குது, மிளகு குழம்பு வைக்கணும்னா வெள்ளை பூசணிக்காயும் தயிரும் குழம்பு வைப்பார். கொஞ்சம் எண்ணெய் இட்டு குளிக்கணும்னா தண்ணியை தலையில ஊற்றுவார். தாங்க முடியல. ஒரு நண்பர் வந்தார், உனக்கு வேண்டாம் என்பதை வேண்டும்னு சொல்லு, வேண்டும் என்பதை வேண்டாம்னு சொல்லு, காரியம் முடியும். இவருக்கு அகோர பசி, இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், சாப்பிடணும். எண்ணெய் இட்டுக்க மாட்டேன், அந்த அம்மாவை எண்ணெய் இட்டு ஸ்நானம் பண்ணி வைக்க, வேட்டி எல்லாம் துவைக்காதே, துவைச்சு விட்டு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கின்றார். தகப்பனாருடைய சார்ந்த தண்ணீரை சுத்தமான தண்ணீரை கொட்டுனால் ஜலதாரில் கொட்டுவிட்டார். அதனாலே நீ அலகையாக போய் என்றார். அலகையாக போய்விட்டாள். அலகைனா பேய். அந்த அலகை என்ற பேய் தர்மாங்கதரை விரட்ட வந்தது. அவர் மந்திர ஜலத்தாலே பெண்ணாக மாற்றினார். தன் புண்ணியத்தில் பாதி கொடுத்தார். அவள் நீண்ட காலம் வைகுண்டத்தில் வாழ்ந்தாள். அந்த கலகை கைகேசியாக வந்தாள். இந்த தர்மாங்கதர் தசரதராஜாக வந்தார். ஆகவே உனக்கு குழந்தை பிறக்கும் என்று கலைக்கோட்டு மன்னரை கொண்டு வந்து 7 நாள் யாகம் செய்வித்தார். சிறப்பாக யாகம் நிகழ்ந்தது. யாக பாயசத்தை கலைக்கோட்டு முனிவர் மன்னர் பெருமான் கையிலே கொடுக்க, ஒரு பாதி கௌசலைக்கு தந்தார், மற்ற பாதி கைகேசியத்தில் வழங்கினார். கொடுக்கின்ற குணமுள்ள 2 பெண்மணிகளும் ஒரு பாதி பாதி சுமித்திரைக்கு தந்தார்கள். அந்த 3 தாய்மார்களும் கருவிருந்து 12 மாதம் கரு சுமந்தார்கள். சித்திரை மாதம் நவமி திதி புனர்பூச நட்சத்திரத்திலே கர்க்கடக லக்னத்திலே ஒரு பகல் நீல மேலாம் உதரத்தி உள் பொதிந்து 6 மாறை கூணர் வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டின் ஜோதியை
திரு ஊரப்பயந்தனல் திறங்குள் கோசலை மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்து பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி திருவவதாரம் செய்து அருளினார். கைத்தலம் ஈரை கண்ணி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கச்சிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரள் பூய மதயானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவி மலரி கொடு பணிவேனே முத்தமிழடை வினை முற்படுகிரிதனில் முப்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சதி பொடி செய்த அதிதீரா அத்துயரதி பொடு சுப்பிரமணி வரும் அப்புற மதனிடை சிவமாகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே அக்கணமணமருள் பெருமாளே. எல்லாம் வல்ல வயலூர் வள்ளி மணவாளனுடைய வற்றாத தனிப்பெருங் கருணையினாலே இதிகாசத்திலே மிகச் சிறந்து விளங்குகின்ற ஸ்ரீமத் ராமாயணம் என்பது பற்றி இப்போது பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். ராமாயணமாயிருக்கிற மகா இதிகாசத்தை வடமொழியிலே வெளிப்படுத்தியவர் வால்மீக முனிவர். அதனை தமிழ்நாட்டுக்கு உபகரித்தவர் கம்பநாட்டாழ்வார். மிகச்சிறந்த காவியம் ஸ்ரீமத் ராமாயணம். வடக்கே ஒரு நாடு உண்டு, கோசல நாடு என்று சொல்லப்படும். உசலம் என்றால் மயில், க என்ற எழுத்துக்கு மிகுதி என்பது பொருள். வடமொழியிலே அகரமும் உகரமும் புணர ஓகாரமாக ஆகும். ஆகவே மயில்கள் மிகுதியாக இருக்கின்ற நாடு கோசல நாடு. க உசலம் கோசலம். ஒட்டகம் மிகுதியாக இருக்கிற நாடு என்றால் பாலைவனம் என்பது விளங்கும். மயில்கள் மிகுதியாக இருக்கிறது என்றால் சோலைவனம் என்பது பொருள். கங்கா நதியினாலே வளம் பெறுகிற நாடு கோசல நாடு. அந்த கோசல நாட்டை பற்றி கவிச்சக்கரவர்த்தி பேசுகிறார். நீரிடை உறங்கும் சங்கு நிழலிடை உறங்கும் மேதி தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யாள் நன்னம். எடுத்த எடுப்பிலேயே உறங்கும் உறங்கும் என்கிறார் கவிச்சக்கரவர்த்தி. நீரிடை உறங்கும் சங்கு, தண்ணீரிலே சங்குகள் உறங்குகின்றன. நிழலிடை உறங்கும் மேதி, மேதி என்றால் எருமை, எருமைகள் நிழலிலே உறங்குகின்றன என்றார். தாரிடை உறங்கும் வண்டு, வண்டுகள் மாலையிலே உறங்குகின்றன. தாமரை உறங்கும் செய்யாள், லட்சுமி தேவி செந்தாமரையிலே உறங்குகின்றாள் என்றார். பாடினவர் கவிச்சக்கரவர்த்தி. இது என்ன எடுக்கிற போதே உறங்கும் உறங்கும் என்று பாடினாரே என்று தோன்றும். இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இளைஞர்கள் நினைப்பார்கள். நீரிடை இருக்கும் சங்கு நிழலிடை உலவும் மேதி தாரிடை முரலும் வண்டு தாமரை விளங்கும் செய்யாள். இப்படியும் பாடலாம். மாலையிலே வண்டுகள் முரலுகின்றன, ரீங்காரம் செய்கின்றன என்பது அழகாயிருக்கிறதல்லவா என்று தோன்றும்.
ஆனா மகாகவியினுடைய கருத்து அதல்ல. 4 முறை உறங்கும் என்று சொன்னார், அதுக்கு பொருள்கள் வேறு. நீரிடை உறங்கும் சங்கு, ஒரு சொல்லுக்கு நேருக்கு நேரா பொருள் காண்பது வேறு, உள்ளே இருக்கின்ற பொருளை காண்பது வேறு. அந்த உள்ளே இருக்கின்ற பொருளுக்கு இறைச்சி பொருள் என்று தமிழிலே சொல்வார்கள், வடமொழியிலே வியஞ்சகம் என்று சொல்வார்கள். புதிதாக திருமணம் ஆன ஒருவன் தண்ணீர் தண்ணீர் என்று அடுப்படிக்கு வருவான், அப்பொழுது டாக்டரை கூப்பிடக்கூடாது, அதுக்கு பொருள் வேறு. அதுபோல நீரிடை உறங்கும் சங்கு, சங்கு உறங்குகிறது என்றால் அதுக்கு உறங்குவது என்பது பொருள் அல்ல. எங்கே கவலை இல்லையோ அங்கே உறக்கம் வரும். கவலை இல்லாதவன் சௌக்கியமா தூங்குவான். நாளைக்கு பரீட்சை என்றால் இன்றைக்கு படிக்கிற மாணவனுக்கு தூக்கம் வராது. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுகின்ற ஒரு பக்தனுக்கு தூக்கம் வராது. தேர்தலில் நின்றவருக்கு தூக்கம் வராது. காரியம் முடிய வேண்டுமே என்ற கவலை. ஆகவே முந்தியெல்லாம் கடன் பட்டவன் தூங்க மாட்டான், தர வேண்டுமே தர வேண்டுமே. இப்ப கடன் கொடுத்தவன் தூங்குறது இல்லை. அவன் தான் வாங்குற போதே சத்தியம் பண்ணி வாங்குறானே, தர்றதில்லைன்னு. ஆகவே கவலை இல்லாதவன் உறங்குவான். செடி கொடிகளுக்கு ஓரறிவு, சங்குக்கு நத்தைக்கு ஈரறிவு, கரையானுக்கு எறும்புக்கு 3 அறிவு, நண்டுக்கு வண்டுக்கு 4 அறிவு, விலங்குகளுக்கு மனிதர்கள் சிலருக்கு ஐயறிவு, மாவும் மக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பியம். மக்கள் தாமே 6 அறிவினவே. இங்கே 2 அறிவு படைத்த சங்குகள் உறங்குகின்றன என்றால் அதுக்கு என்ன பொருள்? கவலை இல்லாமல் தூங்குகின்றன. சங்குகளுக்கே கவலை இல்லை என்றால் மனிதர்களுக்கு கவலை என்று நினைக்கக்கூடாது. ஒரு மனிதனை உயர்த்தி சொல்ல வேண்டுமானால் நேரடியா அந்த மனிதனை உயர்த்தக்கூடாது. அவர் வீட்டிலே கூட்டி பெருக்கிற பெண் 400 ரூபாய் புடவை கட்டுகிறாள், பாத்திரம் தேய்க்கிற அம்மா வைரத்தோடு போட்டுங்கிறாள் என்று சொன்ன முதலாளியை பற்றி தானா தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலே ஈரறி படைத்த சங்குகளும் உறங்குகின்றன. அந்த நாட்டிலே யாருக்கும் கவலை இல்லை என்பது பொருள். நீரிடை உறங்கும் சங்கு, நிழலிடை உறங்கும் மேதி. அதிகமாக உண்ணுகின்ற பிராணி எருமை. அது 9 மணிக்கு புல் மேய போகும். தசரதனுடைய ஆட்சியிலே மனிதர்களுக்கு நெல் வயல், கால்நடை பிராணிகளுக்கு புல்வயல். கொஞ்சம் மேய்ந்த உடனே வயிறு நிறைந்து விடுகிறது, நிழலிலே உறங்குகிறது என்றார். அப்போ ஆடு மாடுகளுக்கும் தனியாக அங்கே புல்வயல் உண்டு, சிறிது மேய்ந்த உடனே வயிறு நிரம்புகிறது என்று குறிக்கின்றார். தாரிடை உறங்கும் வண்டு. நம்ம வீட்டுக்கு ஒரு அதிதி வந்தான், அவனுக்கு முழுக்க அன்னம் போட்டால் நம்ம திண்ணையிலே படுத்து விடுவான், அடுத்த வீட்டுக்கு போக மாட்டான். அப்படி தேனை பருக வந்த வண்டு ஒரே மலரிலே போதுமான தேன் கிடைத்ததனாலே உண்ட மலரிலேயே வண்டுகள் உறங்குகின்றன. வளமை நிறைந்த நாடு என்று சொல்லுகின்றார். தாமரை விளங்கும் செய்யாள். இதற்கு என்ன பொருள்? லட்சுமி கடாட்சம் உள்ளவனே தூங்க மாட்டான். ராத்திரில தான் இந்த கணக்கில் காட்டாத பணமெல்லாம் எண்ணி எடுத்து பார்ப்பார்கள். லட்சுமியே தூங்குகிறாள் என்றார் கவி சக்கரவர்த்தி. அதுக்கு என்ன பொருள்? ஒரு கலைஞன் வீட்டிலே உறங்குவானால் நாட்டிலே அவனுக்கு அழைப்பில்லை என்பது பொருள். அவன் 30 நாளைக்கு 40 ஊரா சென்று கொண்டிருப்பானால் அவனை எல்லாரும் விரும்பி அழைக்கிறார்கள். இங்க அயோத்தியிலே ஒவ்வொருவருக்கும் 50 லட்சம், 60 லட்சம், 10 கோடி, 20 கோடி ஏராளமான செல்வம். ஆகவே செல்வத்தை தருகின்ற தெய்வம் லட்சுமி. அந்த ஊரிலே போதுமான செல்வம் இருப்பதனாலே லட்சுமியை அழைக்கவில்லை. அதனாலே செல்வத்தை கொடுக்கிற தெய்வம் தன் சொந்த வீட்டிலே தூங்குகிறாள். தாமரை உறங்கும் செய்யாள். இப்படி சிறந்த உட்பொருள்களை வைத்து பாடுகின்றார் கம்பர். அத்தகைய நாடு கோசல நாடு. அதற்கு தலைநகரம் அயோத்தி. என்ன பொருள்? காலம் இல்லாதது அகாலம், நீதி இல்லாதது அநீதி, தர்மம் இல்லாத அதர்மம், யுத்தம் இல்லாத ஊர் அயோத்தி. சாந்தி நிகேதனம். அங்க என்ன இல்லை? வன்மை இல்லை,
ஒரு வறுமையின்மையால் நன்னம் வழங்கும் தன்மை இல்லையாம் வறுமையின்மையினாலே. அத்தகைய சிறந்த அயோத்தி மாநகரத்தை ஆதித்தன் குலத்திலே தோன்றிய அஜராஜகுமாரன் தசரத சக்கரவர்த்தி அரசு புரிகின்றார். வையக முழுவதும் வரிஞன் ஓம்பும் ஓர் செய்யன காத்தி இனிது அரசு செய்கின்றான். ஒரு பரம ஏழைக்கு ஒரே வயல் இருக்குமானால் அந்த வயல் முழுவதும் சுற்றி சுற்றி பார்ப்பான். அதுபோல நாடு நகரங்களெல்லாம் சுற்றி சுற்றி மக்கள் கவலையை தீர்த்து மன்னன் கண்ணும் கருத்துமாக அரசாட்சி புரிகின்றான். வெள்ளமும் பறவையும் விலங்கும் தேசயறி உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன். அங்க வெள்ளச்சேதம் இல்லை, பறவைகளாலே பயிர்கள் நாசமடைவதில்லை, விலங்குகள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றன, தேசையர் உள்ளமும் ஒரு வழி நிற்கின்றன என்று சொன்னார். தசரதன் என்றால் என்ன பொருள்? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஈசானம் அக்னி நிருதி வாயு மேல் கீழே 10 ரதங்களை வென்றான் தசரதன். அதன் உட்பொருள் என்ன? மெய் வாயு கண் நாசி செவி வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் என்ற தச இந்திரியங்களை வென்றார் தசரதன். கண்ணை வெல்ல வேண்டும், நாவை வெல்ல வேண்டும். இப்படி இந்திரியங்களை வென்றவன் தான் சிறந்த மனிதனாக விளங்க முடியும். அப்படி தசேந்திரியங்களை வென்றார். இதை அருணகிரியார் சொன்னார். சால உடைய தவறு கண்டு கொண்டது மூல நிறைவு குறை இந்தி நின்றது ஜாதி குலம் இளரஞ்சி என்பர் சொன் நதியோ சாரும் அனுபவரமைந்த மெய் வீடு பரம சுக சிந்தி இந்திரிய தாப சபல மரவந்து நின் கழல் பெருவேனோ ஷண்முகா. இந்திரிய தாப சபல மர வந்து நின் கடல் பெறுவேனோ. இப்படி இந்திரியங்களை வென்ற தசரத வள்ளல் அரசாட்சி செய்கின்றார். அவருக்கு 3 மனைவிமார்கள், கௌசலை, கைகேசி, சுமித்திரை. 3 சக்திகள்: இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. ஞானசக்தி கௌசலை, கிரியாசக்தி கைகேசி, இச்சாசக்தி சுமித்திரை. மக்கள் பேர் இல்லை என்று பல்வேறு மனைவிகளை மணந்து கொண்டார். ஆசை பற்றி அல்ல, சந்தானத்தை விரும்பி. இத்தனை மனைவிகளை அவர் மனம் புரிந்து கொண்டும் சந்தானம் கிடைக்கவில்லை. வாய்க்கால் வெட்டலாம், அணை கட்டலாம், மழை ஆண்டவன் கையில் இருக்கு. அதுபோல எத்தனை திருமணம் செய்து கொண்டாலும் குழந்தை பேரு கடவுள் கொடுத்து வர வேண்டும். மன்னவனுக்கு குழந்தை இல்லை. காலிலே மிதிபடுகின்ற கொடி ஒரு வரைனா மலை, ஒரு வரை மேலே ஏறிவிட்டால் அது வானளாவில் நிற்கும். குழந்தைகள் காலினால மிதிக்க முடியாது. பெரிய வரை பின்பற்ற வேண்டும். பெரிய வரை, திருப்பதி மலை பெரிய மலை, பொதிய மலை பெரிய மலை. அப்படி காலிலே மிதிபடுகின்ற கொடி ஒரு பெரிய வரை துணை பெற்ற வேண்டும். பெரிய வரை. இங்கே தசரத ராஜா ஒரு பெரியவரை துணை பற்றினார். யாரு? வசிட்டர், பிரம்மகுமாரர். அவர் திருவடியில் விழுந்து, சுவாமி, 60,000 ஆண்டு அரசாண்டேன், எனக்கு எல்லா பாக்கியங்களும் இருந்தும் புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. வள்ளலே ஜென்ம வரடன் என்றொரு காலே வசை கொண்டேன் தசரதன் நான் புவி மேலே. கள்ளியானதும் நெடுக வளர்ந்ததாலே காய் உண்டோ கனி உண்டோ அது போலே பிள்ளையில்லாத பாக்கியம் நான் பெற்றிருந்ததென்ன சாக்கியம். அவர் என்னமா அழைச்சார்? புத்திரவரம் கேட்கப் போகின்றார். அதனாலே
வள்ளலே, வரங்கொடுக்கிற வள்ளலே, அரிய நீண்ட காலம் அரசு புரிந்தேன், கோதானம் செய்தேன், பூதானம் செய்தேன், வஸ்திரதானம் செய்தேன், அன்னதானம் செய்தேன், சந்தானம் கிடைக்கவில்லை. எத்தனை காலம் அரசு புரிந்தாலும் வாழ்விலே மகிழ்ச்சி இல்லை. அண்ணலே, மறிவில்லாத சூரிய வங்கிசம் இது வளரும் வங்கிசம் ஆச்சே, மழை பெய்ந்து அடிமறைந்தா போல் என் மட்டிலே நின்று போச்சே. 60,000 வருஷமும் வருந்தும் அரசு தான் இனி யாரை கொண்டு திருந்தும், குறைவில்லாத சஞ்சீவி மருந்தும் கொடுக்கும் தெய்வமும் நீ தானே கிடைத்திருந்தும் பிள்ளையில்லாத பாக்கியம். தசரதரே, சிறிது நேரம் சும்மா இரும் என்று வசிட்டர் இந்த கண்களை மூடினார். அகக்கண் திறக்கப் பெற்று, ஒன்று ஊனக்கண்ணே, ஒன்று ஞானக்கண். ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணை திறந்தார். திருப்பார்கடல் தெரிகிறது வசிட்டர் டெலிவிஷன். அங்கே பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்கின்றார் அரவணையிலே. அங்கே பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் ஓடிச் சென்று, பெருமானே கடைக்கண்ணால் இறங்கிப்பார் ஐயா, பார்த்து காராவிட்டாலி நீ மேல் ஆரையா, அடைக்கலமென ஓடி வந்தோமே சுவாமி, ஆலை கரும்பு போலே நொந்தோமே சுவாமி, கடைக்கண்ணால் இறங்கி பார் ஐயா. சொர்க்காதி புவனமேலான் தாவி கொண்டு துரத்தும் கும்பகர்ணன் தனை மேவி, மற்ற பக்கம் இந்திரஜித்தேனும் பெருங்கோவி ஆளப் பண்ணி வைத்தானே ராவணன் பாவி. செக்குள்ளே அகப்பட்ட எள்ளு போலே அரக்கர் கைக்குள்ளே அகப்பட்ட எங்கள் மேலே உனது கடைக்கண்ணால் இறங்கி பாரையா. அப்போ திருமால், தேவர்களே, ராவணன் பிரம்மதேவரிடத்திலே வரம் வாங்குகிற பொழுது வானரங்களையும் மனிதர்களையும் சிறிய பிராணிகள் என்று விட்டுவிட்டான். ஆகவே நான் மனிதனாக வந்து அவதரிக்கின்றேன், நீங்கள்லாம் எனக்கு முன்னே சென்று வானரங்களாக அவதாரம் செய்திடுவீரே, நீங்கள் அரக்கர் பயத்தை விடுவீரே, நீங்கள் அவதாரம் செய்திடுவீரே, நீங்கள் அரக்கர் பயத்தை விடுவீரே. கவன பாலியும் சுக்ரீவனும் ஆகி கண்ணாயிரவனும் கதிரோனும் போகி அவதாரம் செய்திடுவீரே. இந்திரன் வாலியாக தோன்ற வேண்டும். அவன் தம்பி இந்திரனுடைய தம்பி உபேந்திரன் அங்கதனாக பிறக்க வேண்டும். அதான் அவன் தம்பி அங்கதன் என்ற பழமொழி உண்டாயிற்று. சூரிய பகவான் சுக்ரீவனாக பிறக்க வேண்டும். ருத்ர பகவான் ஆஞ்சநேயனாக பிறக்க வேண்டும். அக்னி பகவான் நீலனாக பிறக்க வேண்டும், சேனாதிபதி. விஸ்வ பிரம்மா நலனாக பிறக்க வேண்டும். பிரம்மதேவர் சொன்னார், நான் முந்தியே பிறந்திருக்கிறேன் ஜாம்புவந்தனா என்ற. எல்லோரும் போய் வானரங்களாக பிறந்திருங்கள், நான் ராமாவதாரம் எடுக்கின்றேன் என்று எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார். அப்பொழுது சுவாமி எங்கே பிறக்கலாம் என்று ஆராய்கின்றார். ஒரு அந்தண முனிவர் நீண்ட காலமாக கங்கை கரையில தவம் செய்கின்றார். ஓம் நமோ நாராயணாய நமோ, ஹரி ஓம் நமோ நாராயணாய நமோ, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. தர்மாங்கதர் என்று அந்த முனிவருக்கு பேர். ஒரு அக்ரகாரத்திலே ஒரு அந்தண முனிவர், செந்தன்மை பூண்டவர். அவருக்கு மனைவி வேறு கலகை, அது அக்னி திராவகம், இது ஐசு, அது நெருப்பு. எதனை எதனை வேண்டாம் என்று சொல்லுவாரோ அதனையெல்லாம் வேண்டும் வேண்டும் என்று செய்வாள் அந்த உத்தமி. கலகை இன்றைக்கு ஜலதோஷமாயிருக்குது, மிளகு குழம்பு வைக்கணும்னா வெள்ளை பூசணிக்காயும் தயிரும் குழம்பு வைப்பார். கொஞ்சம் எண்ணெய் இட்டு குளிக்கணும்னா தண்ணியை தலையில் ஊற்றுவார். தாங்க முடியல. ஒரு நண்பர் வந்தார், உனக்கு வேண்டாம் என்பதை வேண்டும்னு சொல்லு,
வேண்டும் என்பதை வேண்டான்னு சொல்லு, காரியம் முடியும். இவருக்கு அகோர பசி. இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், சாப்பிடணும். எண்ணெய் இட்டுக்க மாட்டேன், அந்த அம்மாவை எண்ணெய் இட்டு ஸ்நானம் பண்ணி வைக்க. வேட்டி எல்லாம் துவைக்காதே, துவைச்சு விட்டு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கின்றார். தகப்பனாருடைய சார்ந்த தண்ணீரை சுத்தமான தண்ணீரை கொட்டுனால் ஜலதாரில் கொட்டுவிட்டார். அதனாலே நீ அலகையாக போய் என்றார். அலகையாக போய்விட்டாள். அலகைனா பேய். அந்த அலகை என்ற பேய் தர்மாங்கதரை விரட்ட வந்தது. அவர் மந்திர ஜலத்தாலே பெண்ணாக மாற்றினார். தன் புண்ணியத்தில் பாதி கொடுத்தார். அவள் நீண்ட காலம் வைகுண்டத்தில் வாழ்ந்தாள். அந்த கலகை கைகேசியாக வந்தாள். இந்த தர்மாங்கதன் தசரதராஜாக வந்தார். ஆகவே உனக்கு குழந்தை பிறக்கும் என்று கலைக்கோட்டு மன்னரை கொண்டு வந்து 7 நாள் யாகம் செய்வித்தார். சிறப்பாக யாகம் நிகழ்ந்தது. யாக பாயசத்தை கலைக்கோட்டு முனிவர் மன்னர் பெருமான் கையிலே கொடுக்க, ஒரு பாதி கௌசலைக்கு தந்தார், மற்ற பாதி கைகேசியத்தில் வழங்கினார். கொடுக்கின்ற குணமுள்ள 2 பெண்மணிகளும் ஒரு பாதி பாதி சுமித்திரைக்கு தந்தார்கள். அந்த 3 தாய்மார்களும் கருவிருந்து 12 மாதம் கரு சுமந்தார்கள். சித்திரை மாதம் நவமி திதி புனர்பூச நட்சத்திரத்திலே கர்க்கடக லக்னத்திலே ஒரு பகல் நீல மேலாம் உதரத்தி உள் பொதிந்து 6 மாறை கூணர்வர் அவனை அஞ்சான கருமுகில் கொழுந்து எழில் காட்டின் ஜோதியை திரு ஊர பயந்தனல் திறங்குள் கோசலை. மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்து பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி திருவவதாரம் செய்து அருளினார்.
முருகா முருகா. உற்றாரில்லை பெற்றாரில்லை ஒன்றோடொன்று அல்லா. உற்றாரில்லை பெற்றாரில்லை ஒன்றோடொன்று அல்லா. உலகில் நாங்கள் அனாதையல்ல, உன்னால் வாழ்வோமல்லா. கைகள் நான்கு ஒன்றாயிருந்தால் கேட்பது கிடைக்கும் அல்லா. கடலில் சேரும் நதிகள் போலே கலந்து நிற்போமல்லா. அல்லா 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 லா இலாஹ இல்லல்லாஹ். முருகா 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 முருகா. அல்லா 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 லா இலாஹ இல்லல்லாஹ். முருகா 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 முருகா. அவை நிகழ்ந்தது இங்கே எனும் புகழ் தங்கும் திருவானைக்காவிலே திகழ்கின்ற தேவி அகிலாண்டே சரித்தாள் பணிவோம் அன்னை அருளால் ஆயிரம் நலம் பெறுவோம். பலித்தது குறைகள் தவிர்ந்தது நோன்பு பலித்தது இந்த கோயிலில் யானைக்கும் வீடு கிடைத்தது. திருவானைக்காவில் திகழ்கின்ற தேவி அகிலாண்டே சரித்தாள் பணிவோம் அன்னை அருளால் ஆயிரம் நலம் பெறுவோம். திருவா